நயன்தாரா மட்டும் தான் பண்ணணுமா என்ன? கீர்த்தி மேம் பண்ணக்கூடாதா? ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஹிந்தி இல்லை, தமிழுக்காக. தமிழுக்காக ஏன் போராட்டம் பண்றீங்க? தமிழ்நாட்டில் தமிழ் தானே பேசணும், ஏன் ஹிந்தி பேசணும்? எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. டாடியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? டாடி இல்ல தாத்தா. முடிவும் பிரமாதமா இருக்கு. நல்ல கருத்து, நல்ல கருத்துள்ள படம். இந்தி திணிப்பு ரொம்ப சூப்பர். தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. 70ல நடக்கிற கதை. ஆமா நமக்கு பார்க்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குதா? ஆமாங்க, நல்லா இருக்கு. அதாவது கடந்த காலத்தை மறுபடியும் நம்ம கண் முன்னாடி எடுத்து வந்து நிறுத்துறாங்க. இந்தி திணிப்பு தடுக்கிறது கரெக்டா. கடைசியில ஒரு வசனம் வருது, இந்திய படிக்கூடாதுன்னு சொல்லல, திணிக்கிறதுக்கு தான் நாங்க எதிரினாங்க. அருமையான கருத்து. நல்லா இருந்தது, மூவி நல்லா இருந்தது. அதான் ஒரு ஃபெமினிசம் பத்தி நல்லா சொல்ற மாதிரி இருந்தது. நல்லா இருக்கும், கொஞ்சம் தியேட்டர்ல பாருங்க, ஃபன்னா இருந்தது, நல்லா இருந்தது. எப்பயும் போல கலக்கிட்டார் சீன் ரோல்டன். அதான் திணிப்பு மட்டும் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு லாங்குவேஜ் தானே, கண்டிப்பா கத்துக்கலாம், கத்துக்க வேண்டியவங்க கத்துக்கலாம், அவ்வளவுதான். பெண்ணுரிமை இதுதான் கதையே. இது வந்து ஒரு காமெடியா இருக்கணும், நல்லா எடுத்திருக்காங்க. ஓகே, குட். இந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க, அது தெளிவா இல்ல இந்தி திணிப்பு வந்து அந்த அளவுக்கு வரல, ஒரு அளவு தான் வந்திருக்காது. ஐ திங்க் அவர் நிறைய மேட்ரை சேர்த்து பேசியிருக்காரு. பட் நல்லா இருந்தது, பாசிட்டிவ் மூவி. நல்லா இருக்கு தலைவா, சூப்பராக இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் நம்ம நல்லா பண்ணியிருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு. கீர்த்தி சிம்பிளான விஷயம், எந்த ஒரு மொழியும் கற்றுக்கிறது தப்பு கிடையாது, திணிக்கிறது தான் தப்பு. அது ரொம்ப நீட்டாக ஜாலியாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு மெசேஜாக சொல்லாமல் ரொம்ப ஃபன் மோடில் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த ஹிந்தி திணிப்பை பற்றி அவங்க சீரியஸ் மோடுக்குள்ளேயே போகல. அவங்களோட ஐடியாவே இதை ஃபன்னாக ஜாலியாக பட் மக்களுக்கு கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லணுன்றது தான். அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு சில கருத்து, ஒரு சில மெசேஜ்லாம் நீங்கள் எந்த காலகட்டத்தில் வச்சாலும் அது கனெக்ட் ஆகும், அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் அப்படி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சியான் செம்மையா பண்ணிருக்காரு. இது முன்னாடி எவ்வளவு படங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்காலி சாங்லாம் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. இதுலயும் பெஸ்டான ஒரு மியூசிக். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க ஸ்கிரிப்ட்ல ஒரு மியூசிக்கை ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்களோ, அவருடைய மியூசிக் மூலியமாகவும் சவுண்ட் மூலியமாகவும் அவரும் ஒரு இடத்துல டைரக்ட் பண்ணி பயங்கரமா ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கு, பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. கீர்த்தி சுரேஷ் மாதிரி நிறைய லீடா பண்ணியிருக்காங்க. இதுலயும் அப்படி ஒரு லீடாக நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு சில ஹீரோயின்ஸால மட்டும்தான் ஒரு கதையோட நாயகியா இருந்து ஆடியன்ஸை உள்ள கொண்டு வந்து அந்த படத்தை ஹிட் படமா மாற்ற முடியும். கீர்த்தி சுரேஷுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. இந்த படத்துல அதை காமிச்சிருக்காங்க. ஒரு பர்ஃபார்மரா மட்டும் இல்லாம ஒரு ஹீரோ மெட்டீரியலாகவும் நான் பாக்குறேன். தமிழ்ல நீங்க மேல் ஃபீமேலா பார்த்தா ஹீரோயின் சொல்லலாம், அவ்வளவுதான். ஊருக்கு உபதேசம் பண்றாங்கல்ல, எல்லாம் என்ன பண்றாங்க, ஊருக்கு உபதேசம் பண்றாங்கல்ல. அதாவது இந்தியை எதிர்க்கணும், இந்திய திணிப்பை எதிர்க்கணும், சிபிஎஸ்சி வரக்கூடாது, நவோதயா பள்ளி வரக்கூடாது, ஆனால் வெளியில் எதிர்க்க வேண்டியது. ஆனால் இதே வேலையை அவங்க சொந்த பொறுப்பு பண்ணுறாங்கல்ல. கழகங்கள் குறிப்பாக இந்தி எதிர்ப்போம், அதை இதுக்கு போகக்கூடாதெல்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்கல்ல. ஆனால் அவங்கவுங்களும் ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுக்கிட்டு அவங்களும் பள்ளிக்கூடத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செம்மையாக சிவிலில் தாங்கியிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. அதை கீர்த்தி சுரேஷை வச்சு நல்ல நக்கல் அடிச்சிருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் பார்த்தாக்கா அது ஒழிப்போம் இது ஒழிப்போம்னு பார்த்தா அவங்க சொந்தமாக வச்சுருக்க ஸ்கூல் எல்லாத்துலேயுமே அது இருக்கும். அதை கீர்த்தி சுரேஷை வச்சு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல கருத்து. இப்போ தேவையான மேட்டர் போயிட்டு இருக்கு. அதான் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. வாட்சபிள் ஃபேமிலியோட ஜாலியாக ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணலாம். அந்த டைமில் உள்ள ஹிந்தி திணிப்பு சொல்லியிருக்காங்க. 70s இருந்த ஹிந்தி திணிப்பு அதை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் ரொம்ப அரசியலாக பார்க்காம ஜஸ்ட் ஒரு ஜாலியாக ஜஸ்ட் கொஞ்சம் அந்த டைமில் உள்ள அரசியல் அப்படி சேர்த்து அப்படி தான் பார்க்க முடியும். ஃபுல்லாக அரசியலாக பார்க்க முடியாது, என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஜாலியாக பார்க்கலாம். கண்டிப்பா ஹிந்தி திணிப்பை பத்தியும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபெமினிசம் பத்தினது. பெண்கள் கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, பிடிச்சிருந்தா பண்ணிக்கலான்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஏன் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே அவங்க அழகா காமிச்சிருக்காங்க. ரெண்டு கதையுமே ஹிந்தி திணிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபெமினிசம், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி அழகா சொல்லியிருக்காங்க.
அது எந்த அளவு பண்ணிருக்காங்க? எல்லாம் தேவையான மாதிரி தான் இருக்கு. மூவிக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க அழகா. அவங்க as usual சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு அந்த லுக் வைஸ் இந்த விண்டேஜ் ஆக்டிங், விண்டேஜ் லுக் எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கீர்த்தி சுரேஷ் மேம் as usual, MS பாஸ்கர் சார் சொல்லவே வேண்டாம். மற்றபடி கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். சுமாராக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அப்புறம் படம் நல்லா பிக்கப் ஆகுது. கதையில இந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க, அது எந்த அளவு தெளிவா சொல்லியிருக்காங்க? ஸ்டார்டிங்லேயே இந்தி திணிப்பை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கதை வந்து பெண்ணினத்தை பற்றி பேசுகிறாங்க, சமத்துவத்தை பற்றி. அதுக்கப்புறம் இந்தி திணிப்பு வந்து மறுபடியும் வந்திருக்கு. 70s கதைனால இந்தி திணிப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதுலேருந்து சாயல் எடுத்திருக்காங்க. சாண்ட்ரோலோட மியூசிக்லாம் எந்த அளவு ஒர்க் ஆயிடுச்சு கதையில? மியூசிக் ஓகே ப்ரோ, ஓகே தான், ரொம்பலாம் இல்லை. கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங், அவங்க தான் படம் ஃபுல்லாகவே ஆக்டிங் ஃபுல்லாகவே அவங்க தான் லீட் பண்ணியிருக்காங்க. Actually, Hindi is a national language, so I oppose this in this case of movie. Actually, ஃபெமினிசம் பத்தி தான் பேசிங்கன்னு சொல்றாங்க. now in these days, all men and women are equal, so I have no point in it. சோ காமெடி ட்ராக்காவே படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க, அது ஒர்க் ஆயிருக்கா கதையில ஸ்கிரீன்ல பாக்கும்போது? ஆகுது. ஓகே, தேங்க் யூ. காமெடி எந்த அளவு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம்லாம் வந்து போர்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலேயே. இந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க, அது எந்த அளவு தெளிவா சொல்லியிருக்காங்க? ரொம்ப அழகா காமெடியா சொல்லியிருக்காங்க, ரொம்ப சீரியஸாலாம் சொல்லவே இல்லை. இதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்தோம் இல்லையா, அப்பெல்லாம் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட்லாம் போட்டு நானே எல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் உண்மையிலே இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். விருப்பப்பட்டால் கற்றுக்கங்க, இல்லைனா வேண்டாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களே வந்து எக்ஸாம்லாம் எழுதுறாங்க போய், அதெல்லாம் ஒரு காமெடியாக எடுத்திருக்காங்க. அவனை எக்ஸாம் அவங்க எழுதல சொன்னால் அந்த கதைக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப காமெடியாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, இந்தி ஒலிகன்னு சொல்லலை, திணிக்காதீங்க தான் சொல்கிறாங்க. அது அதுக்கு மட்டும் சொல்ல, பெண்களை நிறைய விஷயத்த திணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் அப்படியே கொண்டு வந்து கிளைமேக்ஸில் முடிச்சாங்க. அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கதைக்கே ஒரு நல்ல அம்சமாக அமைஞ்சிருது. பெண்களுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு திணிக்கிறீங்க, அப்போ இந்தியை மட்டும் திணிக்கிறது தப்புனா அதே மாதிரி இதுவும் தானே தப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெமினிசம் கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாராளமாக படம் பார்க்கலாம். நம்ம பார்க்கும்போது கீர்த்தினா எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ல நின்னு பேசுறாங்க, ஒரு லீடா பண்றாங்க எல்லா போராட்டத்தையும். அது எந்த அளவுக்கு கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு? கரெக்டா ஏங்க ஒர்க் ஆகாது? மகாநடி அவங்க தானே நடிச்சாங்க, ஒர்க் ஆகலையே என்ன? அதுல வந்து சாவித்ரி மேம்லாம் வந்து நாங்க அந்த பாசமலர் படத்துலயும் அந்த மாதிரி 90s தான் அதுல தானே பார்த்தோம். ஸோ அப்போ பார்த்துட்டு சாவித்ரி மேம் ரொம்ப பிடிச்சது. அந்த ஆக்ஷன்ல ஒருத்தவங்க ஒரு லேடியா இருந்து எப்படி வந்தாங்கன்ட்டு காமிச்சதே அவங்க தானேங்க, ஒரு லீடா இருந்து. அதுக்கப்புறம் நான் லீட் அவங்க இப்போ நயன்தாரா மட்டும் தான் பண்ணணுமா என்ன? கீர்த்தி மேம் பண்ணக்கூடாதா? ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதோட அந்த அவங்களுக்கு கொடுத்த காஸ்டியூம்ஸ்ல வேற லெவல்ல இருந்துச்சு. MS பாஸ்கர் சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. தென் எல்லாருமே அதில் அண்ணனா ஒருத்தர் நடிச்சிருந்தாரு, சொல்லவும் முடியாம அவரோட ஸ்ட்ரகிள சொல்லவும் முடியாம, தங்கச்சிக்காக சப்போர்ட்டும் பண்ண முடியாம ஒரு ஒரு சைலண்டா அவர் சப்போர்ட் பண்ணாரு. அவங்க அண்ணியா நடிச்சிருந்தாங்க, ஆல்ரெடி ஒரு மூவில நடிச்சிருந்தாங்க, மூவி பேர் டக்குன்னு தெரியல. அவங்க ஆக்டிங் எப்பவும் போல சூப்பரா தான் இருந்துச்சு. இல்ல மியூசிக் 2 பாட்டும் சம்திங் தான் எனக்கு தெரிஞ்சு. 2 பாட்டுமே உண்மையிலே கேட்குற மாதிரி இருக்கு. எல்லாமே காமெடியான லிரிக்ஸ் வரிகள் போட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. ரெண்டுமே வந்து போர்ல அடிக்கல, நல்லா இருந்துச்சு. எப்படியும் ஹிட் ஆகும் மேபி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் லாக் தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகா தான் இருந்துச்சு. லாக்னா அந்த அளவுக்கு போர்லாம் இல்ல, ஓரளவு தான். ஐ மீன் என்னோட பையனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சிரிச்சுட்டே இருந்தான். சின்ன காமெடி தான், ஆனா அந்த குழந்தைங்க சிரிக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள கூட்டிட்டு வரலாம். படம் நல்லா தான் இருந்தது. கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங் கூட நல்லா தான் இருந்தது. பாட்டு எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் எதுக்கு தான் ரகு தாத்தான்னு பேர் வச்சிருக்காங்கன்னு தான் தெரில. பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு 8.5 கொடுக்கலாம் படத்துக்கு. காமெடிலாம் ரொம்ப ரசிச்சு சிரிச்சீங்களா? சிரிச்சேன், நல்லா இருந்தது. காமெடிலாம் நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன இந்த படத்துல? இந்த போராட்டம் பண்ற சீனு, அந்த மாதிரி சீன் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க இந்த மாதிரி ஃபியூச்சர்ல எல்லாம் போராட்டம் பண்ணுவீங்களா ஹிந்திக்காக? ஹிந்தி இல்ல, தமிழுக்காக. தமிழுக்காக ஏன் போராட்டம் பண்றீங்க? தமிழ்நாட்டில் தமிழ் தானே பேசணும், ஏன் ஹிந்தி பேசணும்? ஸோ அதனால நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பண்ணுவீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. லைக் கீர்த்தி சுரேஷ் மேமோட ஆக்டிங் இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆகும். கிளைமேக்ஸ் வந்து இட் வாஸ் ரியலி நைஸ். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் கன்ஃபியூசிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் இட் வாஸ் நைஸ். சாங்ஸ் அண்ட் ஆல் இட் வாஸ் நைஸ். சொல்லுங்க சார், நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படமா காட்டுறாங்க. அது நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த அளவு? இல்லை, இந்தி திணிப்புன்னு சொல்ல முடியாது.
அந்த ஃபேமிலி ட்ராமாவில் ஹிந்தி ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. இதுதானே உண்மை, உண்மை, அதுவும் உண்மை. அதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க, அதான உண்மை உங்களுக்கு. அதுதானே எல்லாரும் நம்ம இங்கே தான் ஆரம்பிக்குது எல்லாமே. அதனால இது ஹிந்தி, எனி லாங்குவேஜ், நாட் ஓன்லி ஹிந்தி, நம்ம அது கூட சொல்றது தப்பு. ஹிந்தியில் எனி லாங்குவேஜ் நீங்கள் திணிக்கிறதால தான் நமக்கு அது. இந்த படத்தில் வந்து அந்த ஹிந்தி திணிப்புங்கிறது அது ஒரு கேரக்டராக இருக்குல்ல. மற்றவங்க மாதிரி என்ன மாதிரி ரகுதாதா மாதிரி கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கும்போது இதுவும் வந்து ஒரு கேரக்டர். பட் ரொம்ப ப்ளசண்டான ஒரு மூவிங்க. ஒரு ஜாலியாக இருந்துட்டு போகலாம், பியூட்டிஃபுல்லாக. எனக்கு ஐ நோ அபவுட் வாட் இஸ் 70s. ஏன்னா 70ஸ்க்கே நான் போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த படம் வந்து நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமா ஒரு ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம். நான் அதில் பாட்டை நடிச்சிருந்தேன். ஐம் வெரி ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. இந்த கதையில நீங்க பண்ணும்போது தூக்குல தொங்கிடுவேன் திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க. முதல் டைம் கேட்கும்போது எங்களுக்கே பயமா இருக்கு, இந்த தொங்கிடுவாரோன்னு. ஆனா நீங்க அந்த ட்ராக், அந்த காமெடியா அதை எடுத்துட்டு போன விதம் எந்த அளவு உங்களுக்கு எதை வச்சு அது டைரக்டர் அவரு சொல்றது அது கேரக்டர் சாகாது அதான் தெரியும். போன தடவை விஷம் சொன்னா இந்த தடவை தூக்குங்கிறான் அப்படிங்கிறார் அவரே சொல்லுவார் பாருங்க. அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்போம். எந்த ஃபாதர் வந்து சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் எல்லாம் சொன்னா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதுல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க வின் பண்ணாங்க. எல்லாம் வீட்டில் நடக்கிறது தானே. ஓகே ஓகே. நீங்க ஃபேமிலியோட வந்து பாத்துருக்கீங்க, ஃபேமிலி எந்த அளவு என்ஜாய் பண்ணாங்க? ஐ லைக்ட் இட். உனக்கு பிடிச்சிருக்கு? எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. டாடியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? டாடி இல்ல, தாத்தா. தாத்தா ஆக்டிங் எப்படி இருக்கு? ஓகே ஓகே, थैंक यू. இவ பேசுன பெரிய விஷயம். தேங்க்ஸ். ஓகே, थैंक यू. நல்லா இருக்கு. கதை பிடிச்சு இல்ல